ஜனவரி 20ஆம் தேதியோட நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், உலோகத்திலான மாணிக்கவாசகர் சிலை வந்து கண்டெடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் இருக்கிற திருவிளையாட்டம் அண்ணாமலையார் கோயிலில். செகண்ட் கொஷின், செங்கல்பட்டு நெம்மேலியில் வந்து மாமல்லர் நீர்த்தேக்கம் கட்டுறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில் 48 அணைகள் கட்டியிருக்காங்க. இந்த மாமல்லர் நீர்த்தேக்கம் மூலியமாக 170 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து 13 லட்சம் குடும்பங்களுக்கு கிடைக்கிறது. தேர்ட் கொஷின், பாஜகவோட தேசிய தலைவராக யார் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா நிதின் நபீன். ஃபோர்த் கொஷின், ஜனவரி 19 வந்து கோக்போரோக் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த மொழி வந்து திரிபுரா மாநிலத்தோட பழங்குடியின மொழி. ஃபிஃப்த் கொஷின், காலநிலை கல்வி குளுமை பள்ளிகள் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வந்து குளிர்குறை வந்து கட்டுறாங்க. அது மூலிமா வந்து கிளாஸ் ரூமோட வெப்பநிலை வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து காலநிலை மாற்றம் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்துது. சிக்ஸ்த்து கொஷின், இந்தியாவுக்கும் யுஏஇ இடையே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. 2032க்குள் இந்தியா யுஏஇ ஒப்பந்த வர்த்தகத்தை வந்து $200 பில்லியன் வந்து அதிகரிக்கணும்னு இலக்கு வச்சுருக்காங்க. யுஏஇயோட அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான். செவன்த் கொஷின், பிரியதர்ஷினி இலக்கிய விருது யார் வென்றிருக்காங்கன்னா எழுத்தாளர் லீலாவதி. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. அதாவது கேரளாவில் இருக்க முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவாக கேரளா காங்கிரஸ் கமிட்டி வந்து பிரியதர்ஷினி பதிப்பகம் நடத்துகிறாங்க. அது மூலயமா இவங்க இலக்கிய விருது வந்து வழங்குறாங்க. எய்த் கொஷின், கேலோ இந்தியா குளிர்கால போட்டிகள் வந்து லடாக்கில் லேவில் வந்து தொடங்கியிருக்கு ஜனவரி 20ஆம் தேதி.